அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். வேதத்திற்கு திரும்ப வேண்டும், வேதத்தின் வசனங்கள் சொல்லுகிறபடி வாழ வேண்டும் என்கிற ஆசையோடு வந்திருக்கிற உங்களுக்கு இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். தெசலோனிக்கேயர் நிருபத்தை படித்து கொண்டிருக்கிறோம். அந்த தெசலோனிக்கேயர் சபை ஒரு இளம் சபை. ஒரு மாதம்தான் ஆகியிருக்கும் அவர்கள் உருவாகி. அவர்களுக்கு பல ஆலோசனைகள் தேவையாயிருக்கிறது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகையை மிகவும் ஆசைப்பட்டவர்களாயிருந்தார்கள். ஆகவே அவர்களுக்கு பவுல் இந்த 4ஆம் அதிகாரத்திலே சில ஆலோசனைகளை சொல்லுகிறான். 3 பகுதிகளாக நாம் இதை பிரிக்கலாம். முதலாவதாக முதல் 8 வசனங்களில் பவுல் தேவனுக்கு பிரியமாக நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்திருக்கிறான். 9 - 12 வரைக்கும் பிறரிடத்தில் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து அங்கே சொல்லி இருக்கிறது. பின்னதாக அங்கே இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் முதலாம் உயிர்த்தெழுதலையும் குறித்து சொல்லி இருக்கிறது. ஆகவே நாம் முதலாவதாக தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்பதை குறித்து தியானிக்கலாம். 1ஆம் வசனத்திலே அவன் சொல்ல, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டுமென்று நீங்கள் எங்களால் கேட்டுக்கொண்டபடியே அதிகமாய் தேருங்கள். நாங்கள் உங்களுக்கு ஆலோசனை சொல்லி இருக்கிறோம், புத்தி சொல்லி இருக்கிறோம். விசுவாசத்தில் அதிகமாக நீங்கள் வளரணும், வசனத்தில் அதிகமாக தேரணும் அப்படின்னு பவுல் சொல்லுகிறான். கர்த்தராகிய இயேசுவினால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. பவுல் சொல்லுகிறான், நாங்கள் உங்களுக்கு ஒன்றும் ஆலோசனை தரல, தேவனுடைய ஆலோசனைகளை உங்களுக்கு தந்தோம். சகோதரரே, மனுஷனுடைய ஆலோசனை நமக்கு சில வேளைகளில் அவசியமாக இருக்குது. ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நாம் மனிதர்கள் இடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் வாழ்க்கையிலே நாம் முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது தேவனுடைய ஆலோசனை தான் நமக்கு அதிகமாக தேவை. ஆகவே பவுல் இந்த தெசலோனிக்கே சபையினருக்கு தேவனுடைய ஆலோசனைகளை சொன்னான். இரண்டாவதாக அந்த ஆலோசனைகள் என்ன? முதலாவது ஆலோசனை அவன் சொன்னது தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். இரண்டாவதாக அதிகமாய் தேர வேண்டும். இந்த 2 ஆலோசனைகளில் முதல் ஆலோசனை தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கிறிஸ்துவை அறிந்தவர்கள். அறியாதவர்களாக இருந்தாலும் நமக்கு ஒரு ஞானம் உண்டு. அதை வைத்து என்னை படைத்த தேவனுக்கு நான் பிரியமாய் நடக்க வேண்டுமென்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் ஓரளவு சிந்திக்க முடியும். அவருக்கு எது இஷ்டம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும்.
தேவனுக்கு பிரியமானது என்னது? பரிசுத்தம். தூதர்கள் எல்லாரும் அவரை குறித்து சொல்லும்போது சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் பரலோகத்திற்கு போக முடியாது. தீட்டானதொன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே என் வாழ்க்கையின் முக்கிய நோக்கம் நான் தேவனோடு நித்தியமாய் வாழ வேண்டும் என்கிற அந்த நோக்கம் நிறைவேற வேண்டுமென்றால் என் வாழ்க்கையில் பரிசுத்தம் தேவை. அதைத்தான் இந்த 3ஆம் வசனத்திலே நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அதற்கு சில ஆலோசனைகளும் சொல்லப்பட்டு இருக்கிறது. என்ன ஆலோசனைகள் சொல்லி இருக்கிறது? நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. வேசி மார்க்கத்திற்கு விலக வேண்டும். எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பானது. வேசித்தனமோ சரீரத்திற்கு விரோதமானது, சரீரத்தை கெடுக்கிற ஒன்று. வேதம் சொல்லுகிறது விபச்சாரம் அது பயங்கரமான ஒரு பாவம், மரணத்திற்கு ஏதுவான ஒரு பாவம். மாம்ச இச்சைகள் இந்த விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், அசுத்தம் எல்லாமே அது மாம்சத்தின் கிரியைகள். தேவன் சொல்லுகிறது என்னவென்றால் இந்த வேசித்தனத்திற்கு விலகியிரு. நீங்கள் இன்றைக்கு செய்தித்தாள்களின் வழியாக அல்லது பல செய்திகளின் வழியாக உலக நிலைமையை அறிந்திருக்கலாம். திருச்சபைகளில் ஆணுக்கும் ஆணுக்கும் திருமணம் நடக்கிற காரியங்களை கேட்டிருக்கிறீர்கள். இது தேவனுக்கு பிரியமானதா? இல்லவே இல்லை. ஆண் புணர்ச்சிக்காரர்கள் பரலோகத்தில் பிரவேசிப்பதில்லை என்று தெளிவாக திட்டமாக வேதம் சொல்லி இருக்கிற பொழுது திருச்சபைகளிலே இப்படிப்பட்ட ஒரு மோசமான காரியம் நடக்கிறதென்றால் கடைசி காலங்களில் இருக்கிறோம். சாத்தான் மனக்கண்களை குருடாக்கி இருப்பதினால்தான் தேவனுக்கு விரோதமான இந்த காரியத்திலே மனிதர்கள் பிரியமாயிருக்கிறார்கள். தேவனுக்கு நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். பரிசுத்தம் என்பதற்கு அர்த்தம் பிரித்தெடுக்கப்படுதல். நான் இந்த விபச்சாரம், வேசித்தனம் இதிலிருந்து பிரித்தெடுக்கப்பட வேண்டும். அதற்கும் எனக்கும் சம்பந்தமே இருக்கக்கூடாது. அதற்காகத்தான் பவுல் சொல்லுகிறான். அந்த 5ஆம் வசனத்தை பாருங்கள். கனமாகவும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. கண்ட்ரோல் யுவர் பாடி, கண்ட்ரோல் யுவர் ஃப்ளஷ். உங்கள் மாம்சம், அது மாம்ச சிந்தை இப்படித்தான் இருக்கும். அதை பாரு, இதை பாரு, அது இருந்தால் நல்லா இருக்கும், இது இருந்தால் நல்லா இருக்கும், இப்படி செய்தால் நல்லா இருக்கும், இப்படி இருந்தால் என்ன? இந்த மாதிரி மாம்சம் தேவனுக்கு விரோதமான சிந்தனைகளை தூண்டி விட்டு கொண்டே இருக்கும். நான் சரீரத்தை ஆளுவதற்கு அறிந்திருந்தால் என் மாம்சத்தை நான் வளர விட மாட்டேன். கலாத்தியர் 5:24 பவுல் சொல்லுகிறான்,
கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். சிலுவையில் என் ஆசையை சிலுவையில் அறைவது எப்படி? அதாவது சிலுவையில் அறைவது என்றால் செயல் இழக்கச் செய்வது, மேக்கிங் இட் இன்ஆக்டிவ், செயல்பட முடியாதபடி செய்வதற்குத்தான் சிலுவையில் அறைதல். சிலுவையில் அறையப்பட்டவன் நாளைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவன் திட்டமிட முடியாது, பின்னாக திரும்பி பார்க்க முடியாது, இஷ்டம்போல் கைகளை நீட்டவோ கால்களை மடக்கவோ முடியாது. ஒரு இம்மொபிலைஸ்டு, அசைய முடியாத ஒரு நிலை. என் சரீரத்தை அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கும் என் ஆசைகளை செயல்படுத்த முடியாத ஒரு நிலைக்கும் கொண்டு வருவதுதான் அவற்றை சிலுவையில் அறைவது. அது பரிசுத்த ஆவியினால் மட்டுமே செய்ய முடியும். ஆகவே நான் என் சரீரத்தை ஆண்டு கொள்ள வேண்டும் என்றால் என் இருதயத்தை பரிசுத்த ஆவியினால் சுத்தம் பண்ணி ஆவியானவர் அதற்குள் வாசம் பண்ண வேண்டும். அவர் வாசம் பண்ணும் பொழுது என் சரீரம் தேவனுடைய ஆலயமாக மாறும். அப்பொழுது இந்த மாம்சமானது அது சிலுவையில் அறையப்படும். சகோதரனே, நீங்கள் தேவனை பிரியப்படுத்த இந்த காரியத்தை செய்திருக்கிறீர்களா? அல்லது மனமும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்கிறீர்களா? தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறவர்களைத்தான் தேவன் பிரியமாய் வைத்திருப்பார். அவர்களைத்தான் தன்னோடு இருக்கும்படி அழைப்பார். நீங்கள் விருந்திற்கு உங்களுக்கு பிரியமானவர்களைத்தானே அழைக்கிறீர்கள். அப்படித்தான் தேவனும் தனக்கு பிரியமானவர்களை அழைப்பார். அதில் நீங்கள் இருப்பீர்களா? இன்றைக்கே பரிசுத்தமாகுங்கள். மாம்ச இச்சைகளை வெறுத்து தள்ளிவிடுங்கள். அவைகள் உங்களை நரகத்திற்குள் இழுத்து கொண்டு சென்று விடும். ஆகவே ஜாக்கிரதையாயிருந்து பரிசுத்தமாய் உங்கள் சரீரத்தை காத்து கொள்ளுங்கள். எபிரேயரிலே வாசிக்கிறோம், விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் உங்கள் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக. விவாக மஞ்சம், படுக்கை, மனைவியோடு படுத்திருக்கிறவன், கணவனோடு படுத்திருக்கிறவள் பரிசுத்த சிந்தையோடு இருக்க வேண்டும். அவளுக்குள் விபச்சார எண்ணங்கள், வேசித்தன எண்ணங்கள், இன்னொருவரை நேசிக்கும் எண்ணங்கள் இருக்கும் என்றால் தேவனுக்கு அது அருவருப்பு. You will be an abomination in the sight of the Lord. ஆண்டவர் அவர்களை அழித்து போடுவார். அதனால் தான் பவுல் ஆலோசனையாக சொல்லுகிறான், தேவனுக்கு பிரியமாக நட, அவர் வரும்பொழுது உன்னை அழைத்து கொள்வார். அதுதான் இரண்டிற்கும் உள்ள சம்பந்தம். தேவன் வருவதற்கும் நான் பரிசுத்தமாய் இருப்பதற்கும் உள்ள சம்பந்தம் என்னவென்றால், நான் பரிசுத்தமாயிருந்தால் தேவனுக்கு பிரியமாயிருப்பேன். அவர் வரும்பொழுது என்னை அழைத்து கொள்வார். இல்லை என்றால் கைவிடப்பட்டு சாத்தானோடு நரகத்தில் தள்ளப்படுவேன். தெசலோனிக்கேயர் சபைக்கு அவன் சொல்லுகிறான், நீ இப்பொழுதுதான் தேவனிடத்தில் வந்திருக்கிறாய், முக்கியமானதொன்றை கற்றுக்கொள். நீ தேவனுடைய வருகையில் காணப்பட வேண்டும் என்றால் பரிசுத்தமாய் இரு. இது தேவனுடைய சித்தம் மட்டுமல்ல, உன்னுடைய அழைப்பும் பரிசுத்தத்திற்கே. 7ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். இந்த சித்தமும் பரிசுத்தம், அழைப்பும் பரிசுத்தம், இதை நீ அலட்சியம் பண்ணிவிட்டு தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியுமோ? அவருடைய வருகையில் அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட முடியுமோ? முடியாது. பவுல் ரொம்ப அழகாக இந்த காரியத்தை அவன் அந்த தெசலோனிக்கே சபையினருக்கு எழுதுகிறான். ஏனென்றால் அதிலே பெரும்பாலானோர் கிரேக்கர்கள்,
கிரேக்கர்கள் தேவதைகளை வணங்கி அவைகளைப் போலவே மோக இச்சைக்கு உட்பட்டிருந்தவர்கள். அந்த தேவதைகள் மோகத்திற்கு இருக்கிறபடியே இவர்களும் இருந்தார்கள். ஆகவே தான் பவுல் அவர்களை எச்சரித்து உன் சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள் என்று சொல்லுகிறான். மேலும் அவன் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் 6வது வசனத்திலே இந்த விஷயத்திலே ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். இந்த பரிசுத்தத்தை மீறக்கூடாது, இந்த கட்டளையை மீறக்கூடாது. விபச்சாரம் வேசித்தனத்தில் ஈடுபடக்கூடாது. சகோதரனை வஞ்சியாமல் என்றால் பிறன் மனைவியிடத்தில் பிரவேசிப்பது. நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், எவனாவது தன் வஸ்திரம் வேகாமல் தழலை மடியில் வைத்திருக்க முடியுமோ அப்படியே பிறன் மனைவியிடத்தில் பிரவேசிப்பனும் இருக்கிறான். சகோதரனே, இது பயங்கரமான பாவம், தேவன் அருவருக்கிற ஒன்று. தேவன் உனக்கென்று ஒரு மனைவியை, உனக்கென்று ஒரு கணவனை கொடுத்திருக்கும் பொழுது நீ இப்படி கள்ள தொடர்புகளும் கள்ள எண்ணங்களும் வைத்திருப்பாய் என்றால் தேவன் உன்னை வாந்தி பண்ணி போடுவார். இந்த காலத்திலே நாம் வாசிக்கிறோம், சர்வ சாதாரணமாக காணப்படுகிற ஒன்று. இது நின்று நீ விலகி ஓடு. பரிசுத்தம் கண்டிப்பான ஒன்று, தேவையான ஒன்று. அது இல்லாமல் நீ தேவனுடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அதனால்தான் தெசலோனிக்கேயர் நிருபத்திலே பவுல் முதலாவது இந்த காரியத்தை சொல்லி கடைசியாக வருகையை சொல்லி இருக்கிறான். இரண்டாவதாக அங்கே என்ன சொல்லி இருக்குது? 11ஆம் வசனத்தில் புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து, பிறரிடத்தில் யோக்கியமாய் நட. கற்பனைகள் நமக்கு என்னவென்று தெரியும். உன் தேவனிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறு. உன்னை நேசிப்பது போல் பிறனையும் நேசி. இந்த 2 கற்பனைகளைத்தான் பவுல் இந்த இடத்திலே பரிசுத்தமாய் நடந்து கொள், பிறனிடத்தில் யோக்கியமாய் நடந்து கொள், நியாயமாய் நடந்து கொள் என்று சொல்லுகிறான். அன்பாய் நடந்து கொள் என்று சொல்லுகிறான். இந்த 2ஐயும் நான் செய்தால் வருகையில் காணப்படுவேன். ஒருவன் தேவனிடத்தில் அன்புகிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனுக்கு உதவி செய்யவில்லை என்றால் அவன் தேவனுக்குரியவன் அல்ல. கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் தான் காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுவது எப்படி? யோவான் கேட்கிறான். முடியாது. ஆகவே தான் இந்த 2ம் முக்கியம். இந்த 2ம் இருந்தால் நான் நிச்சயமாக தேவனுடைய வருகையிலே காணப்படுவேன். இந்த தெசலோனிக்கேயருக்கு பவுல் சொல்ல எல்லா உபதேசங்களையும் விட இந்த வருகையை பற்றிய உபதேசம் மிகவும் பிரியமாயிருந்தது. ஆகையால் அதை அவர்கள் உடனே பற்றி கொண்டார்கள். சிலர் தாங்கள் செய்த வேலைகளையும் விட்டுவிட்டு தேவன் வரப்போகிறார், அவரோடு நான் போக வேண்டும் என்று ஆலயத்திலேயே தங்கியிருந்தார்கள். அத்தனையாக இந்த வருகையை பற்றிய உபதேசம் தெசலோனிக்கேயருக்கு பிரியமாய் இருந்தது. இவர்களுக்குள் ஒரு கேள்வியும் இருந்தது. நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன், எனக்கு முன்னால் விசுவாசிகளாயிருந்து மரித்தவர்கள் என்ன ஆவார்கள்? பவுலுக்கு இந்த கேள்விக்கும் பதில் சொல்லி அவர்களை திடப்படுத்த வேண்டியது அவசியமாயிருந்தது. ஆகையால் தான் இந்த அதிகாரத்தின் கடைசியிலே பவுல் சொல்லுகிறான், பயப்படாதே, அவர்களையும் தேவன் எழுப்புவார். அதுதான் முதலாம் உயிர்த்தெழுதல். அவன் அதைத்தான் இந்த 13ஆம் வசனத்தில் இருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் சொல்லுகிறான். பாருங்கள்,
நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அழுகிறதற்கு, அறிவில்லாமல் இருக்கிறதற்கு எனக்கு மனதில்லை. அவன் என்னாச்சு, போயிட்டானேன்னு அழுவான். நாமோ அப்படி அல்ல. நாங்கள் இந்த சரீரத்தை புதைக்கவில்லை, நாங்கள் இந்த சரீரத்தை வருகையில் உயிர்த்தெழுதலுக்கென்று விதைக்கிறோம். கிறிஸ்தவனுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். அவர்கள் அழிவிற்கென்று புதைக்கிறார்கள், நாமோ ஜீவனுக்கென்று விதைக்கிறோம். பவுல் இதைத்தான் அவர்களுக்கு சொல்லி, பயப்படாதே, இயேசு கிறிஸ்து வருவார், அதை சொல்லி, அவர் எக்காலத்தோடு வருவார். அவர் வரும்பொழுது நாம் முந்தி போவதில்லை. நமக்கு முன்னால கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அவர்களுக்கு, தெசலோனிக்கே சபையினருக்கு இதுதான் ஒரு ஆறுதலாக இருந்தது. இந்த பகுதிக்குத்தான் ராப்சர் என்று சொல்லுகிறார்கள். அந்த வார்த்தை வேதாகமத்தில் காணப்படவில்லை. இருந்தாலும் அப்படியே வந்து பருந்து, கள்ள பருந்து கோழி குஞ்சை எப்படி தூக்கி கொண்டு போய்விடுகிறதோ அதே விதமாக தேவனும் தமக்கு பிரியமானவர்களை அப்படியே பரலோகத்திற்கு, மத்திய ஆகாயத்திற்கு கொண்டு சென்று விடுவார் என்பதற்குத்தான் ராப்சர் என்று பெயர். இந்த இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படாதவர்கள் கைவிடப்பட்டவர்கள். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே அவர்கள் உபத்திரவப்படுவார்கள். ஆகவே தான் பவுல் சொல்லுகிறான், தேவனுக்கு பிரியமாய் நட, சகோதரரிடத்தில் அன்புள்ளவனாய் நட, நீ வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவாய். தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்றால் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், சகோதரனிடத்தில் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் என்னுடைய சீடர்கள் என்று யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த காரியம், ஆகவே இயேசு சொல்லுகிறார், இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அவருடைய உயிர்த்தெழுதல் நாம் நிச்சயமாய் நடந்த ஒன்று என்று விசுவாசிக்கிறோம். கிறிஸ்தவ விசுவாசத்தின் அடிப்படையே இந்த உயிர்த்தெழுதல் தான். அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கொண்டு வருவார். அவர் இரகசிய வருகையில் தமக்கு பிரியமானவர்களை தம்மிடத்தில் எடுத்துக்கொள்ள வரும்பொழுது அந்த பரிசுத்தவான்களையும் கூட்டிக் கொண்டு வருவார். நாங்கள் கிறிஸ்துவின் வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் அவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனின் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். சகோதரனே, நீங்கள் கேட்கலாம், எக்கால சத்தம் இப்படி எல்லாம் கேட்டதுன்னா மரித்து போன எல்லாரும் எழுந்திருப்பார்கள் அல்லவா? இல்லை, ஆண்டவர் அந்த எக்கால சத்தம் விசுவாசிகளுக்கு மட்டும்தான் கேட்கும். பவுலை தேவன் சந்தித்து பேசின பொழுது கூட இருந்தவர்களுக்கு ஒன்றும் கேட்கவில்லை, வெளிச்சத்தை கண்டார்கள், அவ்வளவுதான். ஆகவேதான் தேவனுடைய சத்தம் அவருடைய பிள்ளைகளுக்குத்தான் கேட்கும். தேவன் வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். சகோதரனே, இதுதான் கிறிஸ்தவ விசுவாசம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியே நானும் உயிர்த்தெழுவேன். அவர் மத்திய ஆகாயத்தில் வருவார். இரகசிய வருகையின் போது நானும் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவேன். இதை போன்ற பாக்கியம் வேறு கிடையவே கிடையாது. ஆகவே தான் சகோதரனே, பவுல் தெசலோனிக்கேயர் சபைக்கு சொல்லுகிறான், நீ பரிசுத்தமாய் வாழ், வேசித்தனத்திற்கும் விபச்சாரத்திற்கும் மாம்ச இச்சைகளுக்கும் விலகி உன் சரீரத்தை பரிசுத்தமாக
ஆண்டுகொள், கண்ட்ரோல் யுவர் பாடி அண்ட் ஃப்ளஷ். அதே காரியத்தை தான் அவன் சொல்லுகிறான். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்படி அறைந்து அந்த சிலுவையை நீ தூக்கி சுமப்பாய் என்றால் வருகையில் தேவன் உன்னை அழைத்து கொள்வார். நீ தேவனுக்கு பிரியமானவனாய் இருப்பாய். இன்றைக்கே நீ மனம் திரும்புவாயா? உன் அசுத்த வாழ்வை, அசுத்த எண்ணங்களை, கற்பனைகளை விட்டு நீ தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் இருப்பாயா? வருகையிலே அவரோடு நித்திய மகிழ்ச்சிக்குள் கொண்டு செல்லப்படுவார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த நிச்சயத்தை எங்களுக்கு தந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமாய் நாங்கள் வாழ, எங்கள் சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.